ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நன்றாகத்தான் இருப்பீர்கள். நன்றாக இருக்க வேண்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் மிக மிக நன்றி. நம்ம சேனலை நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. நம்ம சேனல்ல ராகுவுடன் கிரகங்கள், கேதுவுடன் கிரகங்கள் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்ப அடுத்தபடியா சனியுடன் கிரகங்கள். சனி பகவான் எல்லாருக்கும் அந்த பேரை கேட்டாலே ஒரு ஒரு டெரரைஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கிரகம் அவரு. ஏன்னா அவரு தண்டனைகள்லாம் கடுமையா இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அவர் பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுவாங்க, அவர் தசை வரப்போகுது அப்படின்னாலே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கர்ம காரகன், ஆயுள் காரகன், அவரோட இதர கிரகங்கள் சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு பொது வீடியோவா நம்ம இதுல பார்க்கலாம். சரிங்களா? சூரியன் ஃபர்ஸ்ட். சூரியன் சனி காம்பினேஷன். ஒருத்த ஜாதத்துல சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா தந்தையோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை வரும். இதுல சனி கை ஓங்கி இருக்கா, சூரியன் கை ஓங்கி இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த வீட்டுல இணையறாங்க, எவ்வளவு டிகிரி அளவுல இணையறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனி நின்ன வீட்டுக்கு சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தாலோ 9ஆம் இடத்துல இருந்தாலும் இதை இணைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? திரிகோண இணைப்பு. அதே சமயம் இங்க யார் கை ஓங்கி இருக்கு, சனி பலமா இருக்காரா, சூரியன் பலமா இருக்காரா, நட்பு பகை வீடுகள், இதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். சனி சூரியன் சேர்க்கும் போது, அதாவது சேர்ந்திருக்கும் போது உறவு முறைகள்ல, அதாவது தந்தை உறவு, ஆண் பிள்ளை வாரிசை தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது சில ஜாதகங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இதயம் சம்பந்தமான கோளாறு வர்றது, தலையில கொஞ்சம் பிரச்சனை வர்றது, முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வர்றத நிறைய இடங்கள்ல சனி சூரியன் அந்த காம்பினேஷன்ல பார்க்க முடியுது. பொருள் சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசியல்ல அதாவது சிம்மாதிபதி சுபத்துவமா இருந்துச்சு அப்படின்னா அரசியல்ல பெரிய நிலைமையில வரக்கூடியதையும் பார்க்க முடியுது. சனி வலுத்திருக்காரு அப்படின்னா அரசாங்கத்துல ஒரு கீழ்நிலை ஒரு பதவியில இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் எல்லாம் கூட கிடைச்சு, அதுலயும் நல்ல ஒரு விஏஓ, இந்த மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர் எல்லாம் பாத்தீங்கன்னா சனி சூரியன் காம்பினேஷன் அங்க இருக்கும். சரிங்களா? சுபத்துவமா இருக்கும். பாவத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா ஒரு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாத தன்மைகள், அதுல நிலைச்சு இருக்க முடியாத தன்மைகள், இந்த மாதிரி எல்லாம் கூட பலன்கள் வர்றத பார்க்க முடியுது சனி சூரியன். சரிங்களா? எப்படியோ சனி சூரியன் பகை கிரகங்கள்ங்கும் போது நல்ல பலன்களை உறவு முறைகள்ல, அதாவது பொருள் காரகத்துவத்துல நல்ல வெற்றிகளை கொடுத்தாலும் கூட உயிர்காரத்துவங்கள்ல கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து சனி சந்திரன் புணர்வு தோஷம். சரிங்களா? புணர்வு தோஷம் இது சில இடங்கள்ல புணர்வு யோகமாவும் கூட மாறும். குரு பார்க்கும்போது, சுக்கிரன் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பாவத்தன்மை கொஞ்சம் மட்டுப்படும். சந்திரன் கொஞ்சம் சனியால கெடவே செய்வாருன்னு சொல்லலாம். தாயார் கெடுவாங்க, தாயாதி வர்க்கத்தோட பகைமை பாராட்டுறது, மனக்குழப்பம், மனச்சிதைவு, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பலனா அள்ளி வாரி வழங்கிடும் இந்த சனிக்கு இந்த புணர்வு தோஷம் ஏற்படும் போது. அதுவும் சந்திரனும் தேய்பிறை சந்திரன் ஆயிட்டாருன்னா சொல்லவே வேண்டியதில்லை. கடுமையான குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றது, கணவன் மனைவி சண்டைகளை ஏற்படுத்துறது, எந்நேரம் பார்த்தாலும் ஒரு மனக்குழப்பத்திலேயே அலையிறது, தெளிவில்லாத ஒரு முடிவு, தெளிவில்லாத சிந்தனை, இந்த மாதிரி எல்லாம் கூட பலனை கொடுத்துருவாரு. எங்க இணையறாங்கிறத பார்க்கணும். 5 டிகிரி இணைவுங்கிறதே 5 டிகிரிக்குள்ள நம்ம இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ சனி சந்திரன் ஏதாவது ஒரு சுபர்களோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே தப்பி பிழைக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் சனி செவ்வாய். இது ஒரு டெட்லி காம்போ. சனி செவ்வாய் பொருள் சேர்க்கையும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அதாவது தன் சார்ந்த துறைகளிலும், சனி சார்ந்த துறைகளிலும் செவ்வாய் சார்ந்த துறைகளிலும் ஜெயிக்கப்படுறவங்கள பார்க்க முடியுது. அது சார்ந்து போகும்போது சில நல்ல பலன்கள் நடக்குது. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் கட்டுப்படுத்துறதுக்கு குரு சுக்கிரனோட தொடர்பு நிச்சயம் அங்க தேவை. இதெல்லாம் தப்பி பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அதுவும் பகை வீடா இல்லாம இருக்கணும். 3, 6, 10, 11 இணையறாங்க அப்படின்னா ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு சுபர் வீடா இருக்கணும், நட்பு வீடா இருக்கணும். அதுல அந்த மாதிரி வர்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். புதன் வீட்லலாம் உட்காந்தா செவ்வாய்க்கு அங்க பகையா போயிடும், சனிக்கு அங்க நட்பா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வீட்டுல உட்காந்தா சனிக்கு அங்க பகையா போயிடும், செவ்வாய் அங்க ஆட்சியா இருப்பாரு.
மேசத்துல பாத்தீங்கன்னா சனி நீசமாகி நீச பங்கம் ஆகும். இந்த மாதிரிலாம் கூட நல்ல பலன்கள் சில இடங்கள்ல கிடைக்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அந்த எங்க எதை பொருத்தணும் எங்க எதை பொருத்தக்கூடாதுங்கிறதுல ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம நுணுக்கமா பார்க்கணும். சனி செவ்வாய் காம்பினேஷன் வர்றவங்க பல் தொந்தரவு, மூட்டு வலி, அது மாதிரி சடுதியில உயிர் போயிடுறது, அதாவது உறுப்புகள் கட்டாகிறது, கீழே போய் விழுறது, மேலேருந்து உயரத்துல இருந்து கீழே விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சனி செவ்வாய் 6, 8 ரெண்டையும் கம்பைன் பண்ணாதாங்க சனி செவ்வாய். கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், இதெல்லாம் ரெண்டு கிரகங்கள் கொடுக்கறது இல்ல ஸ்பெஷலிஸ்ட். இதுல வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் 3/4 பங்கு பாவர், ஒரு 1/4 பங்கு சுபர். ஏன்னா இந்த பூமி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பூமி, மனை, வீடு, சொத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாயை வச்சுதான் வருது. இளைய சகோதரம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கிறதுனால ஸோ அவர் ஒரு 1/4 பங்கு சுபரா இருக்கிறார், மங்களம். அதனாலதான் அவருக்கு பேர் மங்களம். ஸோ ஒரு சுபர்களோட தொடர்பு இருக்கும்போது செவ்வாய் சனி காம்பினேஷன்ல ஒரு சில நல்ல பலன்கள் இருக்கும். ஆனா எங்க இருந்தாலுமே தீய பலன்கள் தான். இதுல சுபர்கள் வீட்டுல இருந்துட்டாங்கன்னா ஓரளவு ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் புதன் சனி. புதன் சனி நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சனி ரொம்ப க்ளோஸா, அதாவது புதனோட போய் நெருங்கி போகும்போது சனி சுகத்துவப்படுத்தப்பட்டு புதன் கெட்டு போவார் அந்த இடத்துல. இப்ப மந்த புத்தி, மந்தமான ஒரு படிப்பு, மந்த அறிவு, மாதிரி குழப்படியான பலன்களா இருக்கும். புதனை மந்தப்படுத்தி ஒரு மாதிரி குறுக்கு வழியில சிந்திக்கிறது, குறுக்கு வழியில சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறது, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வஞ்சக புத்தி, ஒரு மந்த புத்தி, இதெல்லாமே அந்த சனியோட அப்படியே கொஞ்சம் புதன் மேல அப்படியே பிரதிபலிக்கும். ஏன்னா புதன் யார் கூட சேர்றாரோ அப்படியே மாறுவார் அவரு. சனி நட்பு அப்படின்னு எடுத்தாலும் கூட புதன் வந்து கொஞ்சம் கெடவே செய்வார் சனியோட க்ளோஸா போகும்போது. 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கணும், எங்க இணையறாங்கிறது முக்கியம், சரிங்களா? புதன் சனி 50-50 சாய்ஸ் தான் எப்பயுமே. அப்படி ஒரு நல்ல பலன்கள் பார்க்க முடியல. புதனை வந்து மந்தப்படுத்தி படிப்புல ஒரு ஞாபக சக்தி இல்லாம போறது, மெமரி லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி வந்து நிறைய அதுலேயும் கொஞ்சம் கெடுபலன்கள் இருக்கவே செய்யும், சரிங்களா? நெக்ஸ்ட் புதன் குரு சனி. இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், குரு சனி. ஆனாலும் ரொம்ப குருவும் சனியும் க்ளோஸா இணைஞ்சாங்கன்னா குரு அங்க கெடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப க்ளோஸா சனியோட க்ளோஸா போய் இணையக்கூடாது. குரு அந்த மாதிரி க்ளோஸா போய் இணையறாருன்னா குரு அங்க கெட்டு சனி சுபத்துவப்படுத்தப்படுவார். எங்க இணைஞ்சாலுமே இது ஒரு, அதாவது சனி யாரோட கை எங்க ஓங்கி இருக்குங்கிறதாங்க ஃபர்ஸ்ட். இந்த இதுல இணைவுங்கிறது எந்த வீட்டுல இணையறாங்க, அங்க யாருக்கு பலம் அதிகம், எந்த அளவுக்கு அவங்க இணைஞ்சிருக்காங்க, இதுல ராகு கேதுவோட தொடர்பு வருதா, இது எல்லாமே பார்க்கணும். குரு சனி த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் உயரத்துல உட்கார வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு சனி. அதுலயும் குரு வந்து பாக்கியதையை வைக்கக்கூடிய ஒரு கிரகம், சனி கர்மத்தை கழிக்க வைக்கக்கூடிய கிரகம். இது ரெண்டும் சேரும் போது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு சனியோட காம்பினேஷன்ல நிறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். குரு சனி இருக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு போய் தான் அவங்க பாத்தீங்கன்னா 40க்கு அப்புறம் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது, சரிங்களா? ஸோ குரு சனி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா குரு சனியை பாக்குறது, சனி குருவை பாக்குறது, இல்ல 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறது, குரு வீட்டுல சனி இருக்கிறது, சனி வீட்டுல குரு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஓரளவு சமம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனா நல்ல காம்பினேஷன் தான். பெரிய கெடுபலன்கள் ரொம்ப நான் பார்க்கல இது வரைக்கும். ஸோ நல்ல இணைவு தான் இது. ஆனாலும் ரொம்ப க்ளோஸா போகும்போது குரு கெடவே செய்வார், சரிங்களா? நெக்ஸ்ட் சனி சுக்கிரன். நல்ல ஒரு பொருள் சேர்க்கை எல்லாமே இருக்கும், அபரீதமான பண வளர்ச்சி இருக்கும். சனி தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை சனி புத்தி, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். அப்சைட் டவுன் அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒருத்தவங்களுக்கு சனி தசை ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா சுக்கிர புத்தியில நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும். முதல்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பின்னாடி கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஸோ எது எப்படியோ, ஆனா சனி சுக்கிரன் நல்ல காம்பினேஷனா இருந்தாலும் நான் சொல்ற அதே தான். சனி ஒரு பாவ கிரகம், சுக்கிரன் ஒரு சுப கிரகம். 2 பேர் இணையும் போது எங்க இணையறாங்க, 2ம் நட்பு கிரகங்கள் தான், அதி நட்பு. இருந்தாலும் கூட சனி வந்து க்ளோஸா இணையும் போது சுக்கிரன் அங்க கெடவே செய்வார். அப்ப சுக்கிரன்கிறது மனைவி, செல்வத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு தவறான முறையில பணம் சம்பாதிப்பது, குணக்கேடுகளை ஏற்படுத்துறது, தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ் பலனை சனி சுக்கிரன் இருக்கும்போது கொடுக்கவே செய்கிறார். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொருள் சேர்க்கையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா சனியோட ஸ்டைல்ல இருக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் பார்த்தாச்சு, புதன் பார்த்தாச்சு.
குரு பார்த்தாச்சு, சுக்கிரன் பார்த்தாச்சு, சூரியன் சந்திரன் பார்த்தாச்சு, ராகு கேது, சனி ராகு சனி கேது. சனி ராகு இந்த மோஸ்ட் டெட்லி காம்போ. இதுவும் நான் நிறைய வீடியோகள் நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. சனி ராகு சனி கேது. சனி ராகு என்ன பண்ணும், உழைப்பை அதிகமா மேம்படுத்தும், கடினமான உழைப்பை கொடுக்கும். ஆனா ஒரு மொல்ல மாதிரி ஒரு கெட்டவன் சேர்ந்து 2 இடத்துலயும் சேர்ந்து உட்காரும் போது அந்த இடத்த நசிச்சிருவாங்க. எந்த இடத்த உட்காடுறாங்களோ அந்த இடத்த டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சுபர்களோட தொடர்பு இருந்தால் மட்டுமே அங்கேயும் தப்பி பிழைக்க முடியும். இங்க யார் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சுபர்கள் கண்டிப்பா ஒரு சுபர் தொடர்பு இருக்கணும் சனி ராகுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த தசாபுத்திகள் வரும்போதுதான் இது கடுமையா பாதிக்கும். சனி ராகு காம்பினேஷன் நான் எப்பவுமே சொல்றது 5 டிகிரிக்குள்ள இணைறாங்களா அதுதான் இணைப்பு. திரிகோண இணைவாவே இருந்தாலும் கூட அதோட பலன்கள் அந்த அளவுக்கு தாக்கங்கள் இருக்காது. ரொம்ப க்ளோஸா இணையும் போது தான் அங்க பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். சரிங்களா? ஸோ சனி கேது இது ஒரு அதாவது எப்படி சொல்றது, சனி சூட்சம வலு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக வலுவா இருப்பார். மறைஞ்சு, அதாவது சனி கேது எங்கேயாவது ஒரு மறைவு ஸ்தானத்துல போய் சனி உச்சமாகிற இடம் துலாம், அதே மாதிரி மகரம் கும்பம், அது மறைவு ஸ்தானமா அந்த இடத்துல சனி கேது இணைவு இருக்கா நல்ல பலன் இருக்கும். மறைஞ்சு சனிக்கு சூட்சம வலு பெற வேண்டும். அதாவது மறைமுக நேர்வலு பெறாம சூட்சம வலு மறைஞ்சு 6, 8, 12 போய் மறைஞ்சு கேதுவோட இருக்கிறாரு, சூட்சம வலுவா இருக்காரு அப்படின்னா ஓகே. 7ல சனி கேது, சனி திக்பலம், அங்கேயும் ஓரளவு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். எப்ப எதிர்பார்க்கலாம்லாம், தன் சார்ந்த துறைகளில், சனி சார்ந்த துறைகளிலோ கேது சார்ந்த துறைகளிலோ நிச்சயமா ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். சரிங்களா? ஆனா அது சார்ந்து போகும்போது மட்டுமே நல்ல பலன்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய இடங்கள்ல அதுவும் விரக்தி, விட்டோத்தியான மனநிலை, பரதேச வாசம், ஒரு மாதிரி சாமியார்த்தனத்தை கொடுக்கறது, குடும்பமே வேணான்னு போறது, எல்லாத்துலயும் பற்றட்டு இருக்கிறது, தனித்திருத்தல், ஒதுங்கி இருத்தல், ரிசர்வ் டிரைவ் இப்படின்னு பூரா அதுலயும் ஒரு நெகட்டிவ் பலனா வாரி வழங்குறதையும் பார்க்க முடியுது. இருந்தாலும் நல்ல பலன்களும் இருக்கு சனிக்கேதுல. எப்ப இருக்குன்னா தன் சார்ந்த துறைகள்ல போகும்போது. சரிங்களா? சோ இதுதாங்க சனியோட இணைந்த கிரகங்களோட பலன்கள். ஸோ சனியோட எந்த கிரகம் இணைஞ்சாலும் நிச்சயமா அதுல அந்த குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் இணையும் போது நல்ல பலன்கள் இருந்தாலும் கூட ரொம்ப க்ளோஸா இணையும் போது அந்த சுபர்களையும் சனி கெடுக்கவே செய்வார். கெடுத்து தான் சுபத்துவமாகி நல்ல பலன்களை கொடுக்கறத பார்க்க முடியும். அப்பையும் கூட சனியோட ஸ்டைல தான் அது கிடைக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியில தான் போகும். டக்கு டக்கு டக்குன்னு எதுவுமே நடக்கிறது இல்லை. அந்த சனியோட ஸ்லோ மந்தன் தாமதம், தடை தாமதத்தை கொடுத்து 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 தான் அவங்களை கொண்டு வருவார். புரிய வச்சுதான் கொடுப்பாரு சனி. சனியோட அதாவது சனி வலுத்திருக்க ஜாதகத்துல பொறுமையை நீங்க கடைப்பிடிக்கலைன்னா ரொம்பவும் அடி வாங்குறத கண் கூட பார்க்க முடியுது. பொறுமையை ஒரு டவுன், ரொம்ப கீழே ஒரு தரம் மட்டத்துக்கு அவர் பொறுமையை சோதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ பொறுமையா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ராகுவுடன் கிரகங்கள், கேதுவுடன் கிரகங்கள் இருக்கிற வீடியோவை நம்ம சேனல்ல இருக்கு, எல்லாரையும் போய் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கௌதம் தினேஷ். நன்றி.